வணக்கம் தமிழ் மக்களே. முதல்ல இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் தாத்தா. இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையுடைய வீடு. அத்தைன்னா அப்பாவுடைய தங்கச்சி. எங்கள் அப்பாவுக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசை தங்கச்சி. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பாசமலர் அண்ணன் தங்கச்சி தான் இவங்க 2 பேர். எங்கள் அத்தைக்கு வந்து குழந்தையே இல்லை. அதனால் வந்து தங்கச்சி பசங்க, அண்ணன் பசங்க, தம்பி பசங்க குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்களாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான அத்தை தான் எனக்கு. எங்கள் அத்தையை விட எங்கள் மாமா வந்து ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க. ரொம்ப கடவுள் பக்தி. பூஜை ரூமில் பார்த்தீங்களா, ஒரு கேலண்டர் ஷீட்டோ இல்லைனா ஒரு விசிட்டிங் கார்டில் வர சுவாமியை கூட விட மாட்டார். அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் ஒட்டி வச்சு ரொம்ப பக்தியானவர். வீட்டில் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு முதலாளியாக இருந்தவர். ஃபேன்சி ஸ்டோர் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 70 வயசு தொடுறதுனால அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் ஃபுல் ஒர்க்கும் அவர் தான் பார்த்துப்பார். எங்கள் அத்தை வந்து மேனேஜ்மெண்ட் மாதிரி எங்கள் மாமா எல்லா வேலையும் செய்வார். நாங்கள் வீட்டுக்கு போனதுனால அவர் வந்து சட்னி அரைச்சி கொடுத்தாரு. நாங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். 2 நாளாக நாங்கள் மீஞ்சிருக்கு வரோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாக்கும் அத்தைக்கும் 50வது வருஷம் திருமண நாள் வருது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரே திருமண மேடையில் திருமணம் பண்ணாங்களாம். எங்கள் அப்பாவுக்கும் அப்போ அன்றைக்கி தான் கல்யாண நாள். இந்த கோலம்லாம் எங்கள் மாமா போட்ட கோலமாக ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டாக. அவருக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே கேட்கும்போது சிரிப்பாக வந்ததுங்க. மிளகா தனியாக எப்படி அரைக்கணும்னு அந்த தாத்தாவுக்கு ஒரு டவுட்டான். எங்கள் ஃப்ரெண்டு அவர் நாயுடு. ரொம்ப 20-25 வருஷமாக பழக்கம். நம்ம யூடியூப் வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்? கால் கிலோ எவ்வளோ மிளகா போகிறா? 4 கிலோ. 4 கிலோ மிளகா, 4 கிலோ தனியாக. வேறு என்ன போட போகிறா? அதான் என்ன பண்ணணும்? இல்லை, பருப்பு என்ன போட போகிறா? மஞ்சள் போடணுமா? மஞ்சள் போதும். 4 கிலோ மிளகா, 4 கிலோ தனியாக வாங்கியா போதும். அது முடியும் கொடுத்து அந்த மஞ்சள் 2 போட்டு அரைச்சிக்கோ.